அப்படியா? உங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா? அண்ணா, கீதாவுக்கு என்னாச்சு? கீதா இருக்கட்டும், ரவிக்கு ஆபத்துன்னு போன் வந்தது. அந்த ரவி யாரு? ஏன் பேசாம இருக்கேன்? பதில் சொல்லு. ரவி நம்ம மகன் தானே? ஆமா. உன் வயசுல பிறந்த வளர்ப்புறையே கருவிலையே உருத்தரையமா போயிட்டான்னு போய் சொன்னியே. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம சலனமே இல்லாம அது எப்படி ஒன்னார முடிஞ்சது? ரத்தம் குடிக்கிற காட்டு மிருகம் கூட தான் குட்டி மேல பாசமா இருக்குமே, அதை விடவா நான் கேவலமா போயிட்டேன்? என் பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு என் கண்ணுக்கு அவரை மறைச்சு வச்சுட்டியே, இது என்ன நியாயம்? நியாயம்? அத பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க ரவிய பார்த்தா மறுபடியும் அவனால பந்தம் ஏற்படுமோன்னு நான் பயந்தேன். மறுபடியும் அது ஏற்படக்கூடாதா? உனக்கு நான் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் அது பிராயச்சித்தமா அமையத்தான் கூடாதா? பூ காயாகும், காய் பழமாகும். ஆனா எந்த பழமும் மறுபடியும் பூ ஆகிறது இல்லைங்க. அப்படித்தாங்க நம்ம உறவும். ஆல்ரைட், போனது போகட்டும். நீ புறப்படு. எங்க? ரவியை காப்பாத்துறதுக்கு. அது என் சொந்த விஷயம். ரவி ஆபத்துல விட்டுட்டு கீதாவுக்காக நீ போராடுறதை நான் அனுமதிக்க முடியாது. அது என் கடமை. உன் கடவுளுங்கிற முறையில சொல்றேன், ரவியை நீ காப்பாத்திய தீரணும். நான் டாக்டருங்கிற முறையில சொல்றேன், என் பேஷண்ட நான் காப்பாத்திய தீரணும். நீ ஒரு தாய். நான் தாய் இல்ல, மனைவி இல்ல, நான் யாருமே இல்ல. நான் ஒரு டாக்டர். ஐ அம் டாக்டர் லட்சுமி. அண்ணா, நான் சொல்றத கேளு. அப்படின்னு என்னால கிட்டியா சொல்ல முடிஞ்சது. ஆனா உங்களை அண்ணா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி ஒரு நிலைமையை உனக்கு நான் எப்பவுமே ஏற்படுத்த மாட்டேன். ஹலோ, டேவிட் தாமா பேசுறேன். இன்னும் நீ புறப்படலையா? நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. ரவி அம்மா 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 அம்மான்னு கதறாமா, கதறா. புறப்படு. தாத்தா, எங்க அம்மா வருவாங்களா? தாத்தா வருவாங்களா? ரவி, உங்க அம்மா கண்டிப்பா வந்துருவா. ரவி, உங்க அம்மா கண்டிப்பா வந்துருவா. இப்ப கூட ட்ரங்கால் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். உன்னை பிரிச்சு அவளால உயிரோட இருக்க முடியாது ரவி. உன்னை பிரிச்சு அவளால உயிரோட இருக்க முடியாது. அம்மா, டெலிபோன் பண்ணி இருக்குமா? என்ன செய்தின்னு கேளுங்களம்மா. வேண்டாம், வேலையை பாரு. அண்ணன் சொன்ன டயம் கடந்து போயிடுச்சு. கண்ணு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கீதாவுக்கு இந்த இடத்துல கண்ணு கிடைக்காதப்பா. அதுக்குத்தான் நான் சொன்னேன் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு போயிடலான்னு. கேட்டியா? ஐயோ, கேட்டு என்ன விட்டு போயிடுவா போல் இருக்கு. இரு வரேன்.
கீதா மறுபடியும் அட ஆரம்பிச்சுட்டா. இப்பவாவது சொல்லு, அவளை வேற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிடவா? ஏன் பேசாம இருக்க? தகப்பு செய்த பாவத்துக்கு குழந்தைய படி வாங்கிடாது. டாக்டர், கீதாவோட ஆபரேஷனுக்கு ஏற்பாடு. கண்ணு மெதுவா தரமா? தெரியுது டாக்டர், எனக்கு உங்களை தெரியுது டாக்டர். உங்களை எனக்கு தெரியுது. எனக்கு கண்ணு வந்துருச்சு, எனக்கு கண்ணு வந்துருச்சு. அப்பா, எனக்கு கண்ணு வந்துருச்சு. அம்மா, எனக்கு கண்ணு வந்துருச்சு. எனக்கு கண்ணு வந்துருச்சு. தங்கம், இப்ப தெரியுதா? ஐயோ, கடவுள் நம்மளை காப்பாத்திட்டான். தங்கம், அப்பா. கீதா, இப்போ உனக்கு கண்ணு நல்லா தெரியுதம்மா? தெரியுதுப்பா. அன்னைக்கே எனக்கு கண்ணு கிடைச்சிருக்கும்பா. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னமா? என்ன? முதல் நாளே கட்ட வச்சு நான் பாத்துட்டேன்பா. ஐயோ, இது ஏமா நீ அன்னைக்கே சொல்லல? சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்களோன்னு பயந்துட்டேன். என்னம்மா இது? நீ பண்ண தப்புக்காக எல்லாரும் டாக்டர் திட்டிட்டு இருந்தாங்களே. ஆமா, எங்க டாக்டர்மா? நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே. எங்க டாக்டர்? எங்கப்பா டாக்டர்? எங்க அண்ணன்? அண்ணத்தை தேடுறீங்களா? அவ எங்க இருக்கிறா? எப்படி இருக்கிறா? என்ன ஆனான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏமா வெளியவே நின்னுட்ட? உள்ளப்போ. இது யாரு? உன் மகளுக்கு கண் கொடுத்த தெய்வம். நீ போய் பாரு. ரவியேதான் வான்னும் பெத்தெடுத்த தங்கம். இந்த பாவி வாரி கொடுத்த சிங்கம். ஏமா, என் மகனை இந்த கோலத்துல தான் எனக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டு இருந்தியா? உங்க மகனோட கண்ணை எடுத்தா என் மகனுக்கு வச்சுங்க. அண்ணா, இதெல்லாம் ஏமா நீ மறைச்ச? இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். சிட்டி சொன்ன பிறகுதான் நீங்க எல்லாமே யாருன்னு எனக்கு புரிஞ்சது. தாயுடைய ரத்தத்துக்காக இந்த தளிர் தவிச்சுக்கிட்டு இருந்தான். அண்ணா அங்க வந்திருந்தா இந்த அவரமே நடந்திருக்காது. செத்துட்டான்னு தகவல் கொடுத்த கண்ணுக்காக அவன் இங்க கொண்டு வாங்கன்னு ஆணையிட்டா. சுருக்கமா சொன்னா தான் மகனை கொலையே செஞ்சுட்டு உங்க மகளை வாழ வச்சிருக்கிறா. ஐயா, வாழ வச்சிருக்கிறா, வாழ வச்சிருக்கிறா. ஐயா, எனக்கு செய்தி தெரிஞ்சதுமே உடனே போய் ரவியை காப்பாத்துன்னு அண்ணத்துக்கிட்ட சொன்னேன். அவ கேட்கல. அப்படி கேட்டு போயிருந்தா அண்ணன் தானும் ஒரு தாயின்னு தான் நிரூபிச்சிருப்பா. இப்படி தெய்வமா மாறி இருக்க மாட்டா. இப்படிப்பட்ட தியாக மலர எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டீங்க ஐயா. ஐயா, நடந்து போனது எல்லாமே மன்னிக்க முடியாத குற்றங்கள் தான், நான் உணர்றேன். ஆனா மன்னிச்சிருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலைங்க. உங்களை நான் எதுக்காக ஏன் மன்னிக்கணும்? நான் உயிருக்கு உயிரா வளர்த்த ஏன் ரவியே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நான் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல பல கெட்டவங்க திருந்துறதுக்கு ஒரு நல்லவனுடைய உயிர் தேவைப்படுது.
இது இயேசுநாதர் காலத்திலிருந்தே நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ரவி காலத்திலேயே நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணா, நீ புறப்படுமா? உரியவங்க கிட்ட உன் பிள்ளைய ஒப்படைச்சிட்ட. உன் கடமை முடிச்சு. வா. டாக்டர் அம்மாங்கிற பதவியை நான் காப்பாத்திட்டேன். ஆனா தாய்ங்கிற நிலைமையை நான் இழந்துட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சுட்டா. அண்ணா, எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது. அண்ணா, எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டு இனிமே நீ எங்க கூட தாமா இருக்கணும். ஆமா, நானும் அதுதான் சொல்றேன். உங்க இடத்துக்கு நீங்க வந்துருங்க. டாக்டர்மா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நீங்க போகாதீங்க டாக்டர்மா. தயவு செய்து சரின்னு சொல்லு. வரேன்னு சொல்லுமா. வரமாட்டா, வரவே மாட்டா. இந்த உலகத்தில் அவளுக்கு மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு பந்தம் தான். அதுவும் அருந்து ஆடாம அசையாம கிடக்குது. இனிமே அவ உயிர் மூச்சு எல்லாம் கடமை கடமைதான். இல்லையாமண்ணோ? டாக்டர், ஃபீஸ் வாங்காமே போறீங்களே, இப்போ உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு கண்ணு கொடுத்த அண்ணனுக்கே கொடுத்துடுறேன். மனுஷன் மூடுற கையோட பிறக்கிறான், திறந்த கையோட போயிடுறான். அண்ணன் தன்னுடைய அரகுற வாழ்க்கையிலேயே கையை திறந்துட்டார். இனிமே அந்த கைகள்ல உயிர்கள்ங்கிற பயிர்கள் தான் விளைய முடியும்.